Hi everyone. இந்த வீடியோ ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. சார் பேரண்ட்ஸ் எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக உங்கள் பசங்க இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம மார்க் எடுக்க முடியாது, நம்ம பசங்களால் மார்க் எடுக்க முடியாதுன்னு எண்ணி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணி அவனை படிக்க வைங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களால் அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வர முடியல. ஸோ யார் கைட் பண்ணணும் வீட்டில்? அப்பா அம்மா தான், அப்பாவோ இல்லை அம்மாவோ. அண்ட் டியூஷன் கிளாஸஸ் போனால் டீச்சர்ஸ் கைட் பண்ணுவாங்க. ஸோ டியூஷன் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பேரண்ட்ஸ் போய் பார்க்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் கரெக்டாக போய் படித்து கொள்ள வேண்டும். இதுதான் நான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டியூஷன் கிளாஸஸ் போகிறவன் கண்டிப்பாக ஹாஃப் ஏலிக்கு நல்லபடியாக படிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இரு. அங்கே என்ன பிளான் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே பார்த்து கரெக்டாக பண்ணு. ஏன்னா டியூஷன் கிளாஸஸ் போகிறவங்க இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியாது, அதனால தான். ஆனால் காலையில் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவினிங் வேணும்னா நீங்கள் வந்து டியூஷன் கிளாஸஸ் விட்டு வந்துட்டு ஒரு 9லேருந்து 10:30 முடி ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 9 to 10 மேக்ஸ் ஆகுது டெய்லியும் போடுங்க. ஸோ 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், ஹாஃப் ஏலி எக்ஸாமுக்கு இன்னுமே 20 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ மிட்டம் இன்னும் முடியலைங்க சார், அதுக்குள்ளே ஹாஃப் ஏலியா அப்படி கேட்டால் கட்டாயமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் நான் உங்களுக்கு சொல்லுவேன். படிப்பு சம்மந்தமாகவும் சொல்லுவேன் அண்ட் ஆல்சோ கரியர் கைடன்ஸும் சொல்லுவேன். 10th 11th 12th யாராக இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போது 10th 11th 12th ஸ்டடி டைம் டேபிள் ஹாஃப் ஏலி 2024. ஸோ இதை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும். போர்ஷன்ஸ் எப்படிடா அப்படின்னு கேட்கும்போது ஃபுல் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பதட்டமாகவே இருக்குது. மேக்ஸ் எல்லாம் 12 சாப்டர் படிக்கணுமா அப்படின்ட்டு இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஒருவேளை உங்களால் படிக்க முடியலன்னு நேற்றே நான் ஒரு வீடியோ போட்டேன். வால்யூம் 1 நீ ஃபஸ்ட்டு கவர் பண்ணு, வால்யூம் 1 இருக்க கொஸ்டின்ஸை நீ ஃபஸ்ட்டு நல்லா படி, வால்யூம் 2ல் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாவது படி. இந்த மாதிரி படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு 60லேருந்து 70% மார்க் எடுக்கலாங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி படித்து எல்லாத்தையும் மறந்து என்னது இது ஒழுக்கமாக ஒரு சைடு மட்டும் படிச்சுட்டு இன்னொரு சைடில் காம்ப்ரமைஸ் பண்ணி ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தாலே போதுமானது. ஸோ ஈவினிங் வந்து 6:30 to 7:30 உங்கள் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது. 6:30க்கெல்லாம் முடியாதுங்க சார், 7 மணி ஆகுது சார் வீட்டுக்கு வருதுன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணு. 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வரீங்கன்னா ஒரு 7:30 7:45 ஸ்டார்ட் பண்ணு. என்னவா இருந்தாலும் நீ 3 மணி நேரம் படித்தா மட்டும்தான் இந்த சைக்கிள் ஓடும், இல்லைனா டைம் ஆயிரும், டைம் கிடைக்காது. 6:30 to 7:30 மேக்ஸ் டெய்லியுமே நீ போடணும். 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி. ஆனால் 10th இங்கே ஷெடியூல் மாற்றிருக்கிறேன். இப்போதைக்கு 10th எடுத்துக்க வேண்டாம். 10th ஷெடியூல் நான் சொல்கிறேன் பாருங்கள், பின்னாடி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 7:30 to 7:40 முடிவு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கு. அது என்ன சார் பிரேக்கு? 10 நிமிஷம் பிரேக்கு. ஒரு காமாக நம்ம 1/2 மணி நேரம் படிச்சுக்கிட்டு ஒரு காமாக கொஞ்சம் நேரம் இருந்துக்கலாம். டிவியெல்லாம் பார்க்க வேணாம். ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை வந்து தண்ணி குடிக்கிறதோ அப்படியே உட்காந்து ஏதோ சின்னதாக ஒரு சாங்ஸ் கேட்டு ஒரு மைல்டான ஒரு சாங்ஸாக கேட்டு ஒரு அமைதியாக உட்காந்து கான்சன்ட்ரேஷனுக்காக, வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நிதானமாக திங்க் பண்ணி உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் பிரேக். ஸோ 7:40லேருந்து 8:45 முடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஷெடியூல் நீங்கள் படிக்கணும். இப்போ இங்கே மேக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இங்கே வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து 8:45 to 9 வந்து ரீகாலிங். ஸோ 1/4 மணி நேரம் நீங்கள் படித்தது எல்லாமே ரீகால் பண்ணுவீங்க. எதை? இந்த சப்ஜெக்டை. சரிங்களா? மேக்ஸ் ரீகால் பண்ணாலும் சரி, இந்த சப்ஜெக்ட் ரீகால் பண்ணாலும் சரி, ரெண்டுமே 1/4 மணி நேரத்தில் பண்ண முடியாது அட் அ டைமில். இந்த சப்ஜெக்டை பண்ணுங்கள். அடுத்தது 9 to 9:30 வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா அண்ட் டெரிவேஷன்ஸ். அது என்ன சார் ஃபார்முலா? மேக்ஸில் 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், மேக்ஸில் ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலாவை ஒரு சாப்டரில் இருந்தால் ஃபார்முலா ஷீட்டை ரெடி பண்ணி படி. நான் தரேன்னு சொன்னேன், ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. டெரிவேஷன்ஸ் ஃபிசிக்ஸில் ஏதோ குட்டி டெரிவேஷனோ இல்லை பெரிய டெரிவேஷனோ எடுத்து ஒரு டைம் போட்டுப்பார். ஒரு வேளை தான் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரியில் டெரிவேஷன் ஏர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குன்னா அது ஒரு டைம் போட்டுப்பார், அவ்வளோதான். அந்த ஒரு 1/2 மணி நேரம் கேப்பில் நீ யூஸ் பண்ணி ஆகணும். ஃபார்முலாவை நல்லா படிச்சிங்கன்னா போதும் அந்த 1/2 மணி நேரத்தில். ஸோ போதுமானது. இதுதான் வந்து ஈவினிங் ஷெடியூல். எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது முக்கியமாக 10th 11th 12th 3 பேரும் தான். ஸோ மார்னிங் வந்து 4:45க்கு நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். 4:30க்கே எந்திரிச்சிடணும். 4:45ன்னு சொல்லிக்கிறேன்.
5 மணிக்கு நீங்கள் படிக்க உட்காந்துடணும். 4:45க்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது எந்திரிச்சு பல்லு விளக்கி அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சு இதெல்லாம் பண்ணி ஸோ வரதுக்குள்ளே நீங்கள் வந்து தூக்கத்திலே இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு மெடிடேஷன் பண்ணிடுங்க. அதுக்கு இந்த 1/4 மணி நேரம் டைம் பத்தாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும். 4:30 மணிக்கே எந்திரிச்சிடணும். அட்லீஸ்ட் ஒரு 4:40 காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ மெடிடேஷன் மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே உட்காந்திங்கன்னா போதும். சரியா? கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் 5லேருந்து 6 வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டு, 6லேருந்து 7 வரைக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டு. ஆனால் நான் வந்து மார்னிங் ஃபுல்லாகவே ஒரே சப்ஜெக்ட் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் 5லேருந்து 6 வந்து பிரிச்சுக்கோங்க. 6 to 7 இன்னொன்று பிரிச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போது கெமிஸ்ட்ரி படிக்கணும். உதாரணத்துக்கு இங்கே மார்னிங் வந்து கெமிஸ்ட்ரின்னு போட்டிருக்கேன்னா, அப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு 5வது யூனிட் படிக்கிறேன் அப்படின்னா அந்த 5வது யூனிட்டில் ஒரு டார்கெட் வச்சுக்க. 5லேருந்து 6க்குள்ளே நான் 5 கொஸ்டின் படிக்கணும். 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இன்னொரு 5 கொஸ்டின் படிச்சிருக்கணும். அப்படி ஒரு டார்கெட் வச்சு ஒரு பீரியட் கணக்காக நான் பிரிச்சிருக்கிறேன். அந்த டார்கெட் வச்சு படி. அவ்வளோதான் த ஷெடியூல். அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ் ஷெடியூல். டெய்லி நீ என்ன பண்ணணும்? 11th 12th இருந்தீங்கன்னா மண்டே வந்து ஈவினிங் வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸு. அது ஏன் சார் 2 சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அங்கே அப்படி தான் போட்டிருந்தேன். மேக்ஸு ஃபஸ்ட்டு 1 hour 6:30 to 7:30. அதுக்கப்புறம் நீ வந்து ஃபிசிக்ஸு அடுத்த 1 மணி நேரம் டைம் இருக்கும் இல்லையா? நான் எழுதியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டாக 1/4 மணி நேரம் ரிவிஷனுக்கெல்லாம் டைம் இருக்குது, பார்த்துக்கோங்க. மார்னிங் வந்து எந்திரிச்சோடனே கெமிஸ்ட்ரி, அதாவது மண்டே மார்னிங்கே கெமிஸ்ட்ரியை நீ ஆரம்பிச்சிடும். மண்டே மார்னிங்கே கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்சிடும். 2 மணி நேரமும் நீ கெமிஸ்ட்ரி தான் படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து மேக்ஸு கெமிஸ்ட்ரி, அதாவது ஃபஸ்ட்டு 1 hour கெமிஸ்ட்ரி, அடுத்த 1 hour வந்து மேக்ஸு, அடுத்த 1 hour கெமிஸ்ட்ரி, காலையில் வந்து ஃபிசிக்ஸு. வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், மேக்ஸு ஃபிசிக்ஸு 1 hour 1 hour, கெமிஸ்ட்ரி வந்து மார்னிங். அடுத்து தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸ் அதே மாதிரி 1 hour 1 hour, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டருக்கும் கம்ப்யூட்டர் படி, பயாலஜி இருக்கும் பயாலஜி படி. ஃப்ரைடே வந்து மேக்ஸு பயோ சிஎஸ்ஸு. ஸோ அது என்ன சார் மேக்ஸ் பயோ சிஎஸ்னால் பயாலஜி படிக்கிறோம், பயாலஜி படிப்போம், சிஎஸ் படிக்கிறோம், சிஎஸ் படிக்கிறோம். மேக்ஸ் 1 hour, பயாலஜி 1 hour. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து மார்னிங். அடுத்த சாட்டர்டே வந்து பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் 2 மணி நேரம் ஃபுல்லாகவே நீ பயாலஜி தான் படிக்க போகிற. அன்றைக்கி நீ ஃபுல்லாக பயாலஜி தான். அடுத்தது கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸு. அது என்ன சார் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸு? காலையில் வந்து எந்த லெசன்ஸ் அதாவது அதிகமாக உங்களுக்கு பெண்டிங் இருக்குது கெமிஸ்ட்ரியா ஃபிசிக்ஸான்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு காலையில் 2 மணி நேரம் ஃபிசிக்ஸா அல்லது கெமிஸ்ட்ரியாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே இருக்க ஷெடியூல். ஸோ அடுத்தது சண்டே வந்து 7 hours பிளான். சண்டே வந்து நான் 7 மணி நேரம் படிக்க சொல்லியிருக்கேன். அதில் எப்படி மார்னிங் வந்து 7 to 9 தமிழ். கண்டிப்பாக தமிழ் அன்னைக்கு அந்த 2 மணி நேரம் தான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோதான் டைம் இருக்குது. ஆஃப்டர்நூன் வந்து 12 to 2:30 பயாலஜி. திரும்பவும் ரிவிஷனாக இருக்கலாம், இல்லை பயாலஜியில் புதுசாக எதாவது படிக்கலாம், சிஎஸும் படிக்கலாம். ஈவினிங் 6 to 9 ஃபுல் ரிவிஷன், அந்த 1 வீக்கோட ஷெடியூல். இன்கேஸ் உங்களுக்கு ரிவிஷன் வேண்டாம் அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hours ரிவிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச முடியாது. 1.5 மணி நேரம் ரிவிஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு மீதி 1.5 மணி நேரம் தமிழுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெட்டர் பிளானாக இருக்க முடியும் 11th 12th. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. 10th வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து மார்னிங் வந்து மேக்ஸு. அப்போ மார்னிங் 2 மணி நேரம் மேக்ஸ் தான். ஈவினிங் வந்து 1 hour சோஷியலு 1 hour சயின்ஸு. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பேன், பொதுவாக மேக்ஸு தான் ஈவினிங் ஆனால் 1 hour போடணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் 10th தலைகளாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மார்னிங் தான் 2 hour மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். சயின்ஸ் சோசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுனால. இல்லை சார் நான் காலையில் சயின்ஸ் சோசியல் படிச்சுட்டு ஈவினிங் மேக்ஸ் போடலாமான்னு கேட்டால் போடலாம், அதுவும் இஷ்டம். ஆனால் கட்டாயமாக இது 1 hour இது 1 hour நீ படித்தே ஆகணும். டியூஸ்டே வந்து மேக்ஸு அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் 1 hour 1 hour. வெனஸ்டே வந்து மார்னிங் வந்து சோஷியலு சயின்ஸு 1 hour 1 hour. இங்கே மாறுது. ஈவினிங் வந்து 2 மணி நேரம் ஃபுல்லாக மேக்ஸு. தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மார்னிங் 2 மணி நேரம் ஃபுல்லாக, ஈவினிங் 2 மணி நேரம் ஃபுல்லாகவே சோசியல் தான். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தமிழ், ஈவினிங் வந்து ஃபுல்லாகவே சயின்ஸ் தான். பாருங்கள் ஃபுல்லாகவே தமிழ் சயின்ஸ் தான். சாட்டர்டே வந்து ஃபுல்லாகவே மார்னிங் தமிழ் தான், ஈவினிங் வந்து மேக்ஸு. ஸோ அடுத்து சண்டே 7 hours பிளானு. ஸோ இந்த ஷெடியூல் ஓகேவான்னு பாருங்கள். மார்னிங் வந்து 7 to 9 மேக்ஸு, ஆஃப்டர்நூன் வந்து 12:30 to 2:30 வரைக்கும் சோஷியலு, ஈவினிங் வந்து 6 to 9 ஃபுல் ரிவிஷன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வாரம் படித்தது எல்லாமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு தோணலை அப்படின்னா 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். மீதி 1.5 மணி நேரம் வேணுன்னா ஏதாவது படிக்காத சப்ஜெக்ட், லேக்காக இருக்க சப்ஜெக்ட் படிங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஷெடியூல். நான் ஷெடியூலையும் சப்ஜெக்டையும் டைமிங்கையும் பிரித்து கொடுத்துட்டேன். நீ சாப்பிட்றது தூங்குறதெல்லாம் எப்போங்கிறத ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா அதையும் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஒரு டவுட் கிளியர் ஆயிரும் பாருங்கள். இங்கே நான் ஷெடியூலில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஈவினிங் இதான ஷெடியூலு. 9:30 மணிக்கு உன்னுடைய வேலையெல்லாம் முடியுது.
9:30 மணிக்கு முடிச்சுட்டு நீ 10 மணிக்கெல்லாம் நீ தூங்க 10 மணிக்குள்ளே நீ சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு அதாவது 9 to 10க்குள்ளே அந்த சாப்பிட்றது மீதியெல்லாம் முடிச்சுட்டு 10:30க்குள்ளே நீ அந்த அரை மணி நேரம் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன வேணாலும் பண்ண, அந்த அரை மணி நேரம் டைமே எடுக்க வேண்டாம். நீ சாப்பிட்டு கொஞ்சம் ஜீரணமாகணும் இல்லையா. ஆக்சுவலாக 9 to 9:30ங்கிறது படிக்கிற 9:30 to 10க்கு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் செமிக்காது. எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் இங்கே பிரேக்குன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு 7:30 to 7:40. இது ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தியாக வச்சும் கூட நீங்கள் வந்து ஒரு டின்னரை முடிச்சுக்கலாம். நீங்கள் சரியா, டின்னரை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகேவா, டின்னரை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த டைமில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த 10:30க்கு தூக்கம் வந்துடும். நிறைய பேர் அது பண்ணுறதே கிடையாது. ஸோ 9:30 to 10க்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் இந்த கேப்பில் நீங்கள் உங்கள் டின்னரை முடித்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 9:30க்கு உங்கள் ஷெடியூலில் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 10:30க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களால் தூங்க போக முடியும். தூங்கிட்டிங்கன்னா காலையில் அசால்ட்டாகவே 4:30க்கு 4:45க்கு எந்திரிச்சிடலாம். இதுதான் வந்து வேக்கப் டைமு அண்டு தூங்க போகிற டைமு. இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்போ டின்னர் தான் ரொம்ப முக்கியம் நைட்டு. ஏன்னா வந்து நைட்டு நம்ம லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா தூக்கத்தில் நிறைய டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்க வேண்டாம். 1 டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு படுத்தா போதும். நிறைய தண்ணி குடிச்சு படுத்தா என்னாகணும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி ஷெடியூல். இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணணும் டெய்லியும் அப்படின்ட்டு 10th 11th 12th ஒரு ஓவரால் டைமிங்கு. அதுக்கப்புறம் இது வந்து மார்னிங்கு. அதுக்கப்புறம் 11th 12க்கு அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 11th 12க்கு சண்டே என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுவேன், பயப்படாதீங்க. சண்டே என்ன பண்ணணும் இங்கே இருக்கு பாருங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணணும் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க, அதாவது 10th. ஸோ இதுதாங்க ஷெடியூலு. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆஃப் டே படிங்க. ஏன்னா இருக்கிற 15 நாளில் இதுதான் பண்ண முடியும். சரிங்களா, கண்டிப்பாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 மார்க் எடுக்கிறவங்க இருந்தால் கூட 350 எடுக்கலாம். 350 எடுக்கிறவங்க இருந்தால் 400 எடுக்கலாம். கட்டாயமாக ஏதாவது பெனிஃபிட் இருக்குங்க, பெனிஃபிட் இல்லாமல் போகாது. அப்புறம் வேறு பிரச்சனைக்கெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுவேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.